Hi, hello viewers. வணக்கம் and welcome to the show. இன்னைக்கு நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட 100 feet ரோட்டில் இருக்கக்கூடிய ஜோஸ் ஆலுகாஸில் தாங்க இருக்கேன். ஜோஸ் ஆலுகாஸில் இன்றைக்கி என்ன மாதிரியான கலெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸோ என்னென்ன ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இந்த ப்ரோக்ராமில் பார்க்க போகிறோம். வாங்க ப்ரோக்ராம் போகலாம். நம்மளோட ஜோஸ் ஆலுகாஸில் நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கோம். இங்கே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆன்டிக் கலெக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ சப்போஸ் ஒரு பிரைடு வரீங்க அப்படின்னா பிரைடுக்கு தேவையான எல்லா விதமான கலெக்ஷனும் இந்த ஃப்ளோரில் நீங்கள் பார்க்க முடியும். நாட் ஓன்லி கோல்டுங்க, நம்மளோட ஜோஸ் ஆலுகாஸில் பிளாட்டினம் அண்ட் டைமண்டும் உங்களுக்காக கொடுத்துட்ருக்காங்க, சில்வரும் அவைலபிளாக இருக்குது. என் நம்பர் ஆஃப் கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் சொல்ல முடியும். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஆஃபர் நம்மளுக்காக ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் கோல்டு எடுக்கிறீங்க அப்படின்னா என்ன வெயிட்டுக்கு எடுக்கிறீங்களோ அதோட பாதி விலையில் உங்களுக்கு சில்வர் கொடுத்துட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பிளாட்டினம்க்கு 7%, டைமண்ட்க்கு 25% ஆஃபர் போயிட்டுருக்கு. இந்த ஆஃபரை நீங்கள் அவைல் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா இமீடியட்டாக காந்திபுரம் ஜோஸ் ஆலுகாஸ் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம ஜோஸ் ஆலுகாஸில் சில கலெக்ஷன்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. அந்த கலெக்ஷன்ஸை பற்றி பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற கலெக்ஷன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆன்டிக்லேயே உங்களுக்கு காசு மாலை டைப்பில் கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு நெக் பீஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 3/4 டைப்பும் இருக்குது, ஹாரம் டைப்பும் இருக்குது. இதுலேயே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா காசு மாலையிலேயே இப்போ ட்ரெண்டாக உங்களுக்கு வந்து எல்லா விதமான ஸ்டோன்ஸோட பீட்ஸோட உங்களுக்காக கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறக்கே. ஸோ இந்த மாதிரியான ஆன்டிக்லேயே வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் வேர் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரியான ஜுவல்ஸ் எல்லாம் நீங்கள் போய்க்கலாம். ஸோ அடுத்த கலெக்ஷன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எம்ராய்டில் வந்து உங்களுக்கு ஒரு நெக் பீஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது, அழகாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ எம்ராய்ட் ஸ்டோன்ஸோட உங்களுக்கு வித் கோல்டோட கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறக்கு, ரொம்ப ட்ரெண்டி கலெக்ஷனாக இருக்குதுன்னு சொல்லலாம். அடுத்தது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்டிக்லேயே வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான டிசைன்ஸில் கலர் காம்பினேஷனே உங்களுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த பிங்க் ஸ்டோன்ஸ் எல்லாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மோனாலிசா ஸ்டோன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டோன்ஸோட கலர் காம்பினேஷன் க்ரீன் வித் பிங்க் ஸ்டோன்ஸோட பியூட்டிஃபுல்லாக கொடுத்துருக்காங்க இந்த ஹாரம். ஸோ இந்த மாதிரியான ட்ரெடிஷ்னலான ஒரு ஜுவல்ஸ் வேணும்னாலும் நம்ம ஜோஸ் ஆலுகாஸ் வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த கலெக்ஷன் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சேம் லைட் வெயிட் கலெக்ஷனில் ஒரு நெக் பீஸ். இந்த நெக் பீஸ் எல்லாம் வந்து நீங்கள் ஒரு ரிசப்ஷன் அந்த மாதிரியான ஒரு ஃபங்க்ஷன்ஸ்க்கு வேர் பண்ணும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ட்ரெடிஷ்னல் வித் ட்ரெண்டிங் கலெக்ஷன் மாதிரி இருக்குதுன்னு சொல்ல முடியும். ரொம்ப லைட் வெயிட் கலெக்ஷனும் கூட ரொம்ப அழகாக இருக்குது. ஸ்டோன்ஸுமே இந்த ஸ்டோன்ஸுமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மோனாலிசா ஸ்டோன்ஸ் வச்சு உங்களுக்கு அழகாக பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்த கலெக்ஷன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பிரைடுக்கான ஒரு ஆப்டான கலெக்ஷன் சொல்லலாம். ஸோ இந்த நெக் பீஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்குது, பியூட்டிஃபுல்லான ஒரு கலர் காம்பினேஷன். ஸோ இந்த நெக் பீஸில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது, ட்ரெடிஷ்னலாக இல்லாமல் ஒரு ட்ரெண்டி கலெக்ஷன் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ நிறைய பிரைட்ஸ் வந்து ட்ரெடிஷ்னல் வேர் வேண்டாம், ட்ரெடிஷ்னல் அப்படின்னு போகும்போது மாங்காய் மாலை இந்த மாதிரி காசு மாலை இல்லாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் ட்ரெண்டி கலெக்ஷன்ஸ் நம்ம ஜோஸ் ஆலுகாஸில் அவைலபிளாக இருந்துகிட்ருக்கு. ஹாரம் அப்படின்னு எடுக்கும்போது லைட் வெயிட் கலெக்ஷனும் கூட அண்ட் அதே மாதிரி ரொம்ப கிராண்ட் லுக் இருக்கக்கூடிய ஒரு ஹாரம் சொல்ல முடியும். இந்த ஒரு பீஸ் நீங்கள் வேர் பண்ணாலே போதும், ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவும் ரொம்ப அழகாகவும் எலிகண்ட்டாகவும் இருக்கும்னு சொல்லலாம். ஸோ இப்போ நம்மளோட ஜோஸ் ஆலுகாஸில் ஹாரம் அண்ட் நெக் பீஸ் கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்க. இப்போ நான் காமிச்சதெல்லாம் ஒரு ஃபியூ ஆஃப் கலெக்ஷன்ஸ் மட்டும்தான். இங்கே நிறைய விதமான கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு டிசைன் மைண்டில் செட் பண்ணியிருக்கீங்க, ஸோ அந்த டிசைன் எனக்கு வேணும் அப்படின்னாலும் உங்களுக்காக கஸ்டமைஸ்ட் இங்கே பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ டோன்ட் மிஸ் இட், கண்டிப்பாக நம்ம ஜோஸ் ஆலுகாஸ் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம ஜோஸ் ஆலுகாஸில் நிறைய விதமான கலெக்ஷன்ஸ் நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்க போகிற கலெக்ஷன் பேங்கிள் கலெக்ஷன்ஸ். பேங்கிள் என்ன மாதிரியான கலெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ பார்த்துட்ருக்க பேங்கிள்ஸ் எல்லாமே வந்து ப்ரீஷியஸ் ஸ்டோன்ஸில் உங்களுக்கு பண்ணியிருக்காங்க. ஸோ உங்கள் ராசிப்படி உங்களுக்கு ஏதாவது கல் போடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, ராசி கல் போடணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அந்த மாதிரி மோதிரம் அண்ட் அது மாதிரி இல்லாமல் பேங்கிள்ஸாக கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ் அதுதான் சொல்ல முடியும். ஃபர்ஸ்ட் கலெக்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான ஸ்டோன்ஸ்லேயும் கொடுத்துருக்காங்க. அண்ட் செகண்ட் ஒன் வந்து உங்களுக்கு ரூபி, எம்ராய்ட், ஜர்கான், பேர்ல் இந்த மாதிரி ப்ளூ சஃபேர்னு எல்லா விதமான ஸ்டோன்ஸுமே ஒரே பேங்கிளில் உங்களுக்கு அவைலபிளாக இருந்துகிட்ருக்கு. அண்ட் இந்த பேங்கில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரூபி, எம்ராய்ட் அண்ட் ஜர்கான் பேஸில் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு கஸ்டமைஸ்டாக கூட பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எனக்கு இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் தான் வேணும் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு கஸ்டமைஸ்டாக 1 or 2 ஸ்டோன்ஸும் மிக்ஸ் பண்ணி உங்களுக்காக கொடுத்துட்ருக்காங்க. ஸோ உங்களுக்கு தேவையான ஒரு ஜுவல் வாங்கணும், பேங்கிள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஜோஸ் ஆலுகாஸ் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்த கலெக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது பேங்கிளில் உங்களுக்கு ஆன்டிக் கலெக்ஷன் சொல்ல முடியும். ஆன்டிக் கலெக்ஷன்லேயே பியூட்டிஃபுல்லான டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கலெக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது லக்ஷ்மி அண்ட் ரூபி எம்ராய்டரோட மிக்சிங்கில் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு கலர் காம்பினேஷன் சொல்ல முடியும். அண்ட் செகண்டும் அதே மாதிரி தான் இருக்குது. அண்ட் தேர்ட் ஒன் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு
ஃப்ளவரில் ஒரு ட்ரெண்டியான கலெக்ஷன்ஸ் ரூபி எம்ராய்ட் ஜர்கான் ஸ்டோன்ஸில் உங்களுக்கு பியூட்டிஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இதுலேயே வந்து நிறைய விதமான கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ எப்போவுமே யூஸ்வலாக இருக்கக்கூடிய பேங்கிள்ஸ் மாதிரி இல்லாமல் இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபுல் ஸ்டோன் பேங்கிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ப்ரீஷியஸான ஸ்டோன்ஸ்ன்னு சொல்லலாம். இந்த ஸ்டோன்ஸில் வந்து உங்களுக்கு என்ன மாதிரியான ஸ்டோன்ஸ் நீங்கள் கேட்குறீங்களோ அந்த மாதிரியான டிசைன்ஸில் உங்களுக்காக பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இந்த ஒயிட் ஸ்டோன்ஸ் எல்லாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜர்கார்டில் கொடுத்துருக்காங்க. இதுலேயே வந்து ரொம்ப தின் கலெக்ஷன்ஸுமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்கள் கைக்கு தகுந்த மாதிரி உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி இவங்க உங்களுக்கு கஸ்டமைஸ்டாகவும் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து உங்களுக்கு வந்து ப்ரீஷியஸ் ஸ்டோன்ஸில் பண்ணியிருக்கக்கூடிய ஜுவல்ஸ்ன்னு தான் சொல்ல முடியும். இதுலேயுமே வந்து ரூபி எம்ராய்டில் மிக்ஸ் அண்ட் மேட்ச்சில் உங்களுக்காக பண்ணியிருக்காங்க. ஜர்கான் ஸ்டோன்ஸ் இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட் டிசைன்ஸில் உங்களுக்காக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு என்ன மாதிரியான டிசைன்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ ஸோ கஸ்டமைஸ் மட்டும் இல்லைங்க, இங்கே வந்து நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய ஒரு ஆப்ஷன்ஸ் உங்களுக்காக கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். பேங்கிளில் இவ்வளோ விதமான கலெக்ஷன்ஸ் இருக்கா, இவ்வளோ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கலெக்ஷன்ஸ் நம்மளால் கொடுக்க முடியுமா ஜுவல்ஸில் அப்படிங்கிறது நம்ம ஜோஸ் ஆலுகாஸ் ஒவ்வொரு நாளும் நம்ம ஒவ்வொரு கலெக்ஷன்ஸ்லையுமே பார்த்துட்ருக்கோன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஜுவல்லரிஸ் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸில் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஜோஸ் ஆலுகாஸ் வாங்க. இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது, என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. நம்மளோட ஜோஸ் ஆலுகாஸில் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்துட்டு வந்துட்டுருக்கோங்க. ஹாரம் அண்ட் நெக்லஸ் கலெக்ஷன் பார்த்தீங்க, இப்போ பேங்கிள் கலெக்ஷனும் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்சமான ஜுவல் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட ஜோஸ் ஆலுகாஸ் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஜோஸ் ஆலுகாஸில் ஒரு சூப்பரான ஒரு ஆஃபர் கொடுத்துட்ருக்காங்க. என்ன அப்படின்னா நீங்கள் எவ்வளோ வெயிட்டுக்கு தங்கம் எடுக்கிறீங்களோ அதுக்கு பாதி வெயிட்டுக்கு உங்களுக்கு சில்வர் கொடுத்துட்ருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, பிளாட்டினமில் 7%, டைமண்டில் 25% ஆஃபர் போயிட்டுருக்கு. இந்த ஆஃபர் நீங்கள் அவைல் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஜோஸ் ஆலுகாஸ் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். நம்மளோட ஜோஸ் ஆலுகாஸில் வந்து எல்லா விதமான கலெக்ஷன்ஸும் நம்ம பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்க போகிற கலெக்ஷன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ரைடல் கலெக்ஷன். ப்ரைடல் கலெக்ஷன் அப்படின்னு எடுக்கும்போது ஒன்ஸ் நீங்கள் இப்போ வந்து கல்யாணம் வச்சுருக்கீங்க, இல்லை உங்கள் பொண்ணுக்கோ பையனுக்கோ கல்யாணம் ஆக போகுது அப்படின்னா பொண்ணுக்கு தேவையான ஜுவல்ஸ் எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட ஜோஸ் ஆலுகாஸ் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஏன்னா ஜோஸ் ஆலுகாஸில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்பர் ஆஃப் கலெக்ஷன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அப்போ உங்களுக்கு ப்ரைடுக்கு தேவையான எல்லா விதமான கலெக்ஷனும் ஆல் அண்டர் ஒன் ரூஃப்னு தான் சொல்ல முடியும். ஸோ அந்த வகையில் இப்போ நம்ம வந்து பிரைடல் கலெக்ஷன்ஸ் ஒரு ஃபியூ ஆஃப் கலெக்ஷன்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இதை ட்ரை பண்ணி பாரு. சரி, லாக்கர்ல எல்லாம் எடுத்துட்டேன்ல. கல்யாணத்துக்கு எதுவும் புதுசா வாங்க வேண்டாம்ல? நோ, யாரு சொன்னாங்க? ஓகே ஓகே, சரி சரி. ஹாய். சரி, இந்த நகையில எல்லாம் HUID இருக்கா? HUID என்ன? மத்திய அரசு HUID முத்திரை இல்லாத தங்கத்தை விற்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இந்த HUID முத்திரை இந்த நகையோட தூய்மை அட சரித்திரமே சொல்லும். நம்ம கொடுக்குற நகை இவளுக்கு பயன்படாம போயிடுச்சுன்னா HUID முத்திரை இருந்தா நம்ம தைரியமா இருக்கலாம்ல. நல்ல வேளை ஜோஸ் ஆலுகாஸ்ல இப்போ HUID எக்ஸ்சேஞ்ச் ஃபெஸ்ட் இருக்கு. எல்லாத்தையும் மாத்திருங்க. ஜோஸ் ஆலுகாஸ் HUID முத்திரை தரும் தைரியம். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஹாரம் வித் உங்களுக்கு நெக் செட்டோடு இருக்குது. ஸோ ஹாரம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப லாங் ஹாரம்னு சொல்லலாம். ஒரு ட்ரெண்டியான கலெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ளாரல் டிசைன்ஸ் அண்ட் ரூபி ஸ்டோன்ஸ் மாதிரி இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. கீழே பீட்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ பார்க்கவே ரொம்ப யூனிக்காகவும் ரொம்ப ட்ரெண்டியாகவும் இருக்குன்னு தான் சொல்ல முடியும். சேம் அதே டிசைன்ஸில் உங்களுக்கு நெக் பீஸும் கொடுத்துருக்காங்க. நெக் பீஸும் சேம் ஹாரமில் என்ன டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதே டிசைன்ஸில் உங்களுக்கு நெக் பீஸும் இருக்குது. நெக் பீஸ்லேயும் கீழே வந்து ட்ராப்ஸோட ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறக்கே. இந்த ஹாரம் அண்ட் நெக் பீஸ் மட்டும் இல்லாமல் இதோட செட்டில் உங்களுக்கு இயரிங் வேணுனாலும் பேங்கிள்ஸ் வேணுனாலும் உங்களுக்காக பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. உங்களுக்கு அவைலபிளும் இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஃபுல் செட்டுமே நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் நீங்கள் போகலாம். நெக்ஸ்ட் கலெக்ஷன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ட்ரெடிஷ்னல் கலெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ட்ரெடிஷ்னல் அப்படின்னு எடுக்கும்போது நிறைய பேர் காசு மாலை ஹாரம் அந்த மாதிரி போவாங்க. இதுலேயே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மாங்காய் மாலையிலேயே உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் உங்களுக்கு நகா செட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அழகாக இருக்குது. சில பேர் வந்து எனக்கு சாமி வேண்டாம், இந்த மாதிரி ஒரு ஃப்ளாரல் டிசைன்ஸில் எனக்கு ஆன்டிக் கலெக்ஷன்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் இந்த மாதிரியான டிசைன்ஸ் போகலாம். ஹாரம் பார்த்திங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. கீழே வந்து ட்ராப்ஸ் எல்லாமே பார்க்கும்போது ரொம்ப எலிகண்ட்டாக இருக்குதுன்னு சொல்ல முடியும். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு இந்த இடம் எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா மாங்காய் மாலையோட ஒரு லுக் கொடுத்துருக்காங்க. சேம் அதே டிசைன்ஸ் தான் உங்களுக்கு நெக் பீஸ்லேயும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. நெக் பீஸ்லேயும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹாரமில் என்ன டிசைன் கொடுத்துருக்காங்களோ அதே டிசைன்ஸ் தான் உங்களுக்கு நெக்லேயும் கொடுத்துருக்காங்க. நெக் பீஸில் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப வெயிட்டாகவும் இருக்குது, ரொம்ப பார்க்குறதுக்கு எலிகண்ட்டாகவும் இருக்குதுன்னு சொல்ல முடியும். இதுலேயே உங்களுக்கு இயரிங்ஸ், நெத்திச்சுட்டி, பேங்கிள்ஸ், ஃபிங்கர் ரிங்ஸ் இந்த மாதிரி எல்லாமே ஒரே செட்டில் ஒரே டிசைன்ஸில் உங்களுக்கு அவைல் பண்ணிக்கலாம்.
அடுத்த செட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் செட்டுன்னு சொல்ல முடியாது, ட்ரெண்டி கலெக்ஷன்ஸ், ட்ரெடிஷ்னல் ப்ளஸ் ட்ரெண்டி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லான கீழே பார்த்துக்கிட்டிங்கன்னா ட்ராப்ஸே வந்து ரொம்ப பிகராக கொடுத்துருக்காங்க, அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் அதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டாலரில் லக்ஷ்மி டாலர் கொடுத்துருக்காங்க, லக்ஷ்மி டாலர் இருக்குது. அண்ட் கீழே ஃபுல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த சைட் ஃபுல்லாமே ட்ராப்ஸாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த 2 கார்னர்லையுமே லக்ஷ்மி டாலர் வந்து இருக்குங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ ஹாரமில் எப்படி டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி தான் நெக் பீஸ்லேயுமே உங்களுக்கு வந்து லக்ஷ்மி டாலரோட கீழே ட்ராப்ஸோட ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அழகாக கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் அதே மாதிரி தான். இப்போ நீங்கள் ஃபஸ்ட் கலெக்ஷன் பார்த்த மாதிரி ட்ரெடிஷ்னல் எப்படி இருந்ததோ அதே மாதிரி இதுலேயுமே ட்ரெடிஷ்னல் கலெக்ஷன் தான் சொல்ல முடியும். ட்ரெடிஷ்னல் கலெக்ஷன்ஸ்லேயுமே வித் ஸ்டோன்ஸோட ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃப்ளாரல் டிசைன்ஸ் அண்ட் ட்ராப்ஸோடு இருக்குது. ஹாரமில் என்ன மாதிரியான செட்ஸ் கொடுத்துருக்காங்களோ, டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதே தான் நெக் பீஸ்லேயும் இருக்குது. இந்த மாதிரி ஒரு செட், ஃபுல் செட் நீங்கள் எடுக்கணும், இயரிங் வித் ஹாரம், நெக்லஸ் எல்லாமே எனக்கு ஒரே மாதிரி இருக்கணும், ஒரு ப்ரைடல் லுக் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரியான ப்ரைடல் செட்ஸ் வந்து நீங்கள் போகலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ப்ரைடல் செட்ஸ் பார்த்தோம். ப்ரைடல் செட்ஸ்லேயே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ட்ரெடிஷ்னல் அண்ட் ட்ரெண்டி கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தோம். எல்லா கைண்ட் ஆஃப் பீப்புள்ஸ்க்குமே, சில பேர்த்துக்கு ட்ரெடிஷ்னல் பிடிக்கும், சில பேர்த்துக்கு ட்ரெண்டி கலெக்ஷன்ஸ் பிடிக்கும், சில பேர்த்துக்கு லைட் வெயிட் பிடிக்கும். இந்த மாதிரி எல்லா விதமான கலெக்ஷன்ஸுமே ப்ரைடல் செட்ஸ்லேயும் உங்களுக்காக கொடுத்துட்ருக்காங்க. ப்ரைடல் செட்டில் அப்படின்னு பார்க்கும்போது நெக் பீஸ், ஹாரம், இயரிங்ஸ் இந்த மாதிரி எல்லாமே ஒரே டிசைன்ஸ்லேயே உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, ப்ரைடலுக்கு உங்களுக்கு கஸ்டமைஸ்டும் பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்கள் சொன்ன டேட்டுக்கு உங்களுக்கு அவைல் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ டோன்ட் மிஸ் இட். இந்த மாதிரியான ஒரு ட்ரெடிஷ்னலான கலெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் வாங்கணும், ட்ரெண்டி கலெக்ஷன்ஸ் எல்லாம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜோஸ் ஆலுகாஸ் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ நம்மளோட ஜோஸ் ஆலுகாஸில் என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி ஃபுல்லாமே வந்து ப்ரைடல் செட்ஸ் அப்படின்றது தான் பார்த்தோம். ஸோ ப்ரைடலில் நம்மளுக்கு ஹிப் செயின்ஸுமே உங்களுக்கு இங்கே அவைலபிளாக இருக்குது, ஹிப் பெல்ட்டும் கொடுத்துருக்காங்க, ஹிப் செயின்ஸும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அதில் சில கலெக்ஷன்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது ரொம்ப லைட் வெயிட்டான ஒரு கலெக்ஷன், ரொம்ப அழகாக இருக்குது. சென்டரில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு காடோட டிசைன்ஸும் அண்ட் 2 பக்கமே பீகாக் டிசைன்ஸும் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து ஹேங்கிங் இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. இந்த மாதிரியான லைட் வெயிட்டில் கூட உங்களுக்கு ஹிப் பெல்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ஜோஸ் ஆலுகாஸ் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆன்டிக்லேயே வந்து ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் சொல்ல முடியும். இந்த கலெக்ஷன் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது, அழகாக இருக்குது. ஃபுல் ட்ரெடிஷ்னல் ஜுவல் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ரொம்ப வெயிட்டான கலெக்ஷன்ஸாகவும் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தது லைட் வெயிட் கலெக்ஷன்ஸ், இப்போ நீங்கள் பார்க்க போகிறது நல்ல ஒரு வெயிட்டான கலெக்ஷன்ஸ். கீழே ஃபுல்லாக உங்களுக்கு ட்ராப்ஸ் கொடுத்துருக்காங்க. நடுவில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நஹாஸோட டிசைன்ஸ் இருக்குது அண்ட் 2 பக்கமே வந்து எலிஃபென்ட் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓவரால் ஃபுல்லாகவுமே வந்து உங்களுக்கு அந்த நஹாஸோட டிசைன்ஸ் வந்து இதில் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப எத்தனிக்காக இருக்குதுன்னு தான் சொல்ல முடியும். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இல்லை வெயிட் வந்து எனக்கு கொஞ்சம் ஜாஸ்தி வேணும், ரொம்ப கிராண்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் போய்க்கலாம். சேம் அதுலேயே வந்து ஒரு பிக்கர் கலெக்ஷன் தான் சொல்ல முடியும். இதுலையுமே உங்களுக்கு வந்து ஆன்டிக் கலெக்ஷன்ஸில் உங்களுக்கு நஹா செட்ஸோட கொடுத்துருக்காங்க. 2 பக்கம் எலிஃபென்ட் டிசைன்ஸ் இருக்குது, கீழே ட்ராப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹிப் பெல்ட் மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு வந்து கைக்கு போடுறதுக்கான ஹேண்ட் பெல்ட்டுமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இதுலேயுமே நிறைய டிசைன்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருந்துகிட்ருக்கு. இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வித் ஸ்டோன்ஸோட கொடுத்துருக்காங்க. 2 பக்கமே பீகாக் டிசைன்ஸ் அண்ட் கீழே வந்து பியூட்டிஃபுல்லான ஒரு ட்ராப்ஸும் அவைலபிளாக இருக்குது. இந்த ஹேண்ட் பெல்ட்டுமே நிறையா விதமான கலெக்ஷன்ஸ் அவைலபிளாக இருந்துகிட்ருக்கு. ஸோ இவ்வளோ நேரம் நம்மளோட ஜோஸ் ஆலுகாஸில் நிறைய விதமான கலெக்ஷன்ஸ் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஜோஸ் ஆலுகாஸில் நாட் ஒன்லி நான் காமிச்சதெல்லாம் ஒரு ஃபியூ ஆஃப் கலெக்ஷன்ஸ் மட்டும்தாங்க, ஒரு கடல் மாதிரி இருக்குதுன்னு சொல்லலாம் நகைக்கு. ஸோ நீங்கள் ப்ரைடுக்கு வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆல் அண்டர் ஒன் ரூஃப் அப்படின்னு தான் சொல்ல முடியும். உங்களுக்கு தேவையான எல்லா விதமான நகையுமே நம்ம ஜோஸ் ஆலுகாஸில் அவைலபிளாக இருந்துகிட்ருக்கு. ஸோ நாட் ஒன்லி கோல்டு மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு சில்வர், பிளாட்டினம், டைமண்ட் இந்த மாதிரி எல்லா விதமான கலெக்ஷன்ஸுமே நம்ம ஜோஸ் ஆலுகாஸில் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ டைமண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தோஷம் இல்லாத டைமண்டாகவும் கிளாரிட்டி வைஸ் பியூர் கிளாரிட்டி வைஸ்லேயும் கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் வாங்குகிற ஒவ்வொரு டைமண்டுக்குமே சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. அது போக பிளாட்டினம்லேயுமே நிறைய விதமான கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருந்துகிட்ருக்கு. இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா சேவிங்ஸும் உங்களுக்காக பண்ணிக்கலாம். ஸோ சப்போஸ் என்னால் நகை வந்து பல்காக கொடுத்து வாங்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க இங்கே சேவிங்ஸும் உங்களுக்காக இருக்குது. அந்த ஸ்கீமில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படிங்கும்போது ஸோ ஒரு 11 months நீங்கள் கட்டிகிட்ருக்கீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான ஜுவல்ஸ் எந்த செய்கூலியும் சேதாரமும் இல்லாமல் நீங்கள் எடுத்துக்கலாம்.
எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நிறைய விதமான ஆஃபர்ஸ், நிறைய விதமான கலெக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க நம்மளோட ஜோஸ் ஆலுகாஸில். ஸோ டோன்ட் மிஸ் இட். கண்டிப்பாக வந்து ஜோஸ் ஆலுகாஸ் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். மறுபடியும் சொல்லிடுறேன், நம்ம ஜோஸ் ஆலுகாஸில் ஆஃபர் போயிட்டுருக்குங்க. என்ன ஆஃபர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் எடுக்கக்கூடிய தங்கம், நீங்கள் எவ்வளோ வெயிட் எடுக்கிறீங்களோ அந்த வெயிட்டுக்கு பாதி வெயிட்டுக்கு உங்களுக்கு சில்வர் கொடுத்துட்ருக்காங்க. அது போக டைமண்ட் அப்படின்னு எடுக்கும்போது 25% ஆஃபரும் அண்ட் பிளாட்டினம் 7% ஆஃபரும் போயிட்டுருக்கு. ஸோ இந்த ஆஃபரை நீங்கள் அவைல் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம காந்திபுரம் 100 ஃபீட் ரோட்டில் இருக்கக்கூடிய ஜோஸ் ஆலுகாஸ் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இதோட நானும் கிளம்புறேன். இதே மாதிரி ஒரு நல்ல ப்ரோக்ராமில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.